முக்கிய செய்தி சட்டவிரோதமாக ஆற்று மணல் வைத்திருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சரணடைய அவகாசம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக ஆற்று மணல் வைத்திருந்ததாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைய விதித்திருந்த கெடு மார்ச் 31ஆம் தேதியோடு முடிவடைந்தது. சரணடைவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில் அதிமுக களத்தில் போட்டியிட்டார். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தாலும் மார்ச் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி விடுமுறை காரணமாக விசாரணை நீதிமன்றத்தில் தன்னால் சரணடைய இயலவில்லை என்பதால் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அவர் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்ஜாமீன் உத்தரவின்படி சரணடைவதற்கான கால அவகாசத்தை ஏப்ரல் 28ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஏப்ரல் 29 மற்றும் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காலை 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா நிபந்தனை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி சட்டவிரோதமாக ஆற்று மணல் வைத்திருந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சரணடைய அவகாசம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் சட்டவிரோதமாக ஆற்று மணல் வைத்திருந்ததாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எதிராக கரூர் நகர காவல் நிலையத்தில் வழக்கு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கிய கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் சரணடைய விதித்திருந்த கெடு மார்ச் 31ஆம் தேதியோடு முடிவடைந்தது. சரணடைவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க கோரி எம்.ஆர். விஜயபாஸ்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதியில் அதிமுக களத்தில் போட்டியிட்டார். மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தாலும் மார்ச் 31ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி விடுமுறை காரணமாக விசாரணை நீதிமன்றத்தில் தன்னால் சரணடைய இயலவில்லை என்பதால் சரணடைவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அவர் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்ஜாமீன் உத்தரவின்படி சரணடைவதற்கான கால அவகாசத்தை ஏப்ரல் 28ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் ஏப்ரல் 29 மற்றும் 30 மற்றும் மே 1ஆம் தேதிகளில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் காலை 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் எனவும் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா நிபந்தனை வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.